அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்ற எமது நாட்டின் நற்பெயரை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பு செய்த தேசிய வீரர்கள் பெரியார்கள் தொடர்பான விடயம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக கலாநிதி C.W.W. கண்ணங்கரா அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எமது நாட்டின் இலவச கல்வியின் தந்தை என்று போற்றப்படுகின்ற C.W. கண்ணங்கரா அவர்கள் 1894 ஆண்டு அக்டோபர் 18 பிறந்திருக்கின்றார். கண்ணங்கரா அவர்கள் பாரத தேசத்தில் பிறந்திருப்பாரானால் ஒரு தெய்வம் போன்று போற்றப்பட்டிருப்பார் என்று 1945 இந்திய பிரதிநிதியாக இருந்த திரு MS அனே அவர்கள் அவரை பாராட்டி கூறியிருக்கின்றார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், கண்ணங்கரா அவர்கள் பாரத தேசத்தில் பிறந்திருப்பாரானால் ஒரு தெய்வம் போன்று போற்றப்பட்டிருப்பார் என்று இந்திய பிரதிநிதி திரு MS அனே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கூட்டிலிருந்து நாங்கள் எதை தெரிந்து கொள்வோமானால் அவருடைய சேவை, அளப்பெரிய சேவை எமது நாட்டிற்கு எந்தளவு தூரம் கல்வியிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணங்கரா அவர்கள் கல்வி பயின்ற கல்லூரிகளாக காலி ரிச்மண்ட் கல்லூரி மற்றும் அம்பலாங்குடை வெஸ்லியன் கல்லூரியினை குறிப்பிடலாம். கண்ணங்கரா அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கின்றார். அதன் பிற்பாடு 1931 ஆண்டிலிருந்து 1945 ஆண்டு வரைக்கும் எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சராக அளப்பெரிய சேவைகளை ஆற்றியிருக்கின்றார். 1931 ஆண்டிலிருந்து 1945 ஆண்டு வரையில் எமது நாட்டின் கல்வி அமைச்சராக அளப்பெரிய சேவைகளை வழங்கியிருக்கின்றார். கல்வி அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியிலே தான் கல்வியிலே அதிகளவான மாற்றங்கள், புதிய திட்டங்கள், அதிகளவான மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே சேவைகளை கொண்டு வந்தார். அந்த வகையிலே அவருடைய சேவைகளாக நாங்கள் பார்க்கின்ற போது முதலாம் தரம் தொடக்கம் பல்கலைக்கழகம் வரையிலே இலவச கல்வியை வழங்கினார். தரம் 1 முதல் பல்கலைக்கழகம் வரையில் இலவச கல்வியை வழங்கினார். அதே போல தாய்மொழியை கல்வி ஊடக மொழி ஆக்கினார். எந்த ஒரு பிள்ளையுமே தன்னுடைய தாய்மொழியிலே கல்வியை கற்பதற்கான வாய்ப்பினை வழங்கினார். அடுத்ததாக பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றல், பாடசாலைகள் நமது நாட்டில் இயங்கக்கூடிய பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சேவையினை, ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். அதே போன்று மத்திய மகா வித்தியாலயங்களை நிறுவினார். தற்போதும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கலாம், சில பாடசாலைகளுடைய பெயர் மத்திய மகா வித்தியாலயம் என்ற வகையிலே நிறைவுறும். அந்த மத்திய மகா வித்தியாலயங்கள் அனைத்துமே திரு கண்ணங்கரா அவர்களால், கலாநிதி C.W. கண்ணங்கரா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பாடசாலைகளாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஒரு பிள்ளையானது கல்வியில் மாத்திரமல்லாது இசை, நடனம், மெய்வல்லுனர் விளையாட்டுகள் போன்றவற்றிலும் அதிகளவான கற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்று அதனை ஒரு திட்டமாகவே கொண்டு வந்தார். இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே அதிகளவான அக்கறையினை வெளிப்படுத்தினார். கல்வியை கடந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் அதிகளவான திட்டங்களை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய சமயத்தை கற்பதற்கான வாய்ப்பினை வழங்கினார். ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருடைய சமயத்தினை கற்பதற்கான வாய்ப்பினை வழங்கினார். குறிப்பாக கண்ணங்கரா அவர்களுடைய சேவையிலே குறைந்த வருமானங்களை உடைய குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கினார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் குறைந்த வருமானங்களை உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கற்பதற்காக புலமை பரிசில் வழங்கினார். அத்தோடு 2ஆம் தரம் முதல் ஆங்கில பாடம் கற்பதை கட்டாயமாக்கினார். அவருடைய சேவைகளிலே ஒன்றாக 2ஆம் தரம் முதல் ஆங்கில பாடம் கற்பதை கட்டாயமாக்கினார். இவ்வாறாக 1931 ஆண்டிலிருந்து 1945 ஆண்டு வரைக்கும் கல்வி அமைச்சராக நமது நாட்டிலே பணியாற்றிய கலாநிதி C.W. கண்ணங்கரா அவர்கள் அளப்பெரிய சேவையினை எமது மாணவ சமுதாயம், கல்வி சமூகத்திற்கு, எமது நாட்டிற்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் கல்வி அமைச்சராக செயல்பட்ட கண்ணங்கரா அவர்கள் கல்வியிலே பாரிய அளவிலே மாற்றத்தினை கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்திலே அதிகளவான மாணவர்கள் கற்பதற்கான வாய்ப்பினை வழங்கிய பெரியார்களிலே கண்ணங்கரா அவர்களும் ஒருவராவார்.